Hello guys, welcome back in this video. So இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரிடக்ஸ் கான்செப்டை பற்றி படிக்க போகிறோம். ஓகேவா? ரிடக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிடக்ஸ் மட்டும் நம்ம வந்து ஜஸ்ட் நம்மளோட ரியாக்ட் நேட்டிவ்ல மட்டும் தான் யூஸ் பண்ணுவோமான்னு கேட்டால் கிடையாது. நம்மளோட பைத்தான் அண்ட் எக்ஸ்ட்ரா நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம ரிடக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ரிடக்ஸ் அப்படிங்கிறது ஒரு டூல் மாதிரி. ஓகேவா? ஸோ அது எல்லாத்துலேயும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரிடக்ஸ் நம்ம இப்போ எதுக்கு ரியாக்ட் நேட்டிவ்ல யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இந்த ரிடக்ஸை எதுக்கு ரியாக்ட் நேட்டிவ்ல யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரிடக்ஸ் அப்படிங்கிறது ஒரு நம்மளோட இந்த ஃபைல்லேருந்து இந்த ஃபைலுக்கு ஒரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. நம்ம மற்ற விஷயங்களை பண்ண முடியாது. ஓகேவா? முக்கியமாக ஒரு ஸ்டேட்டை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா இதில் ரொம்ப கஷ்டம். ஓகேவா? ஸோ அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிடக்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். இந்த ரிடக்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டேட்லேருந்து ஒரு வேல்யூவை அனதர் ஸ்டேட்டுக்கு அனுப்புறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ அதனால நம்ம கன்ஃபியூஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதோட கான்செப்டை நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். இப்போ நம்ம வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வந்து நான் இதெல்லாம் எதுக்கு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஷோ பண்ணுங்கிறதுக்காக. என்னன்னா நம்ம அப்ளிகேஷனில் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக நிறைய எரர்ஸ் வந்துருக்கு. ஓகேவா? ஸோ அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு நான் அடுத்த வீடியோ சொல்லி தருவேன். பட் இருந்தாலும் இந்த வீடியோவில் நம்ம ஒரு சில விஷயங்கள் பார்க்க போகிறோம். அதாவது ரிடக்ஸில் நம்ம வந்து கிரியேட் ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ரிடக்ஸில் வந்து கிரியேட் ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த கான்செப்டை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள், ரிடக்ஸ் ஸ்டோர் அப்படிங்கிற கிரியேட் ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இதை வந்து டிப்ரிஷியேட் பண்ணிட்டாங்க. அதாவது டிப்ரிகேட்டட் அப்படின்னா ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கான்ஃபிக் ஸ்டோர் அப்படிங்கிறது ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த கான்ஃபிக் ஸ்டோர் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ணோம். இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நம்ம அப்ளிகேஷனில். பட் இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக நிறைய எரர்ஸ் வந்துட்டுருக்கு. ஓகேவா? ஸோ அதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் சால்வ் பண்ண முடிஞ்சால் சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அடுத்த வீடியோவில் பண்ணுவோம். பட் இருந்தாலும் இந்த வீடியோவில் நம்ம ரிடக்ஸோட ஒரு சில கான்செப்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து கான்ஃபிக் ஸ்டோரோட ஒரு சில விஷயம் இருக்குது. ஸ்டோர் செட்டப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் சைடில். ஸோ வந்து இதுதான் வந்து கான்ஃபிக் ஸ்டோரோட ஒரு செட்டப். ஓகேவா? ஸோ கான்ஃபிக் ஸ்டோர் அப்படிங்கிறத ரிடக்ஸ் ஜேஎஸ் டூல் கிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ வந்து நான் இதை வேணால் இம்போர்ட் பண்ணி பார்க்குறேன். ரிடக்ஸ் ஜேஎஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ரிடக்ஸ் ஜேஎஸ் டூல் கிட்டா? ஸோ ஓகே, இதை நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணி எரர் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இதில் வந்து வேறு ஏதாவது எரர் இருக்கும். பட் நான் வந்து எல்லாமே ப்ராப்பராக பண்ணிட்டோம். ஸோ இந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து எரர் வந்துட்டுருக்கு. ஸோ npm install. ஸோ இதை மட்டும் நம்ம இன்ஸ்டால் பண்ணி சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து எரர் வந்து சால்வ் ஆயிரும். பட் இப்படி வரல அப்படின்னா நம்ம வந்து வேறு ஏதாவது பண்ணி தான். ஸோ ஓகே, ரிடக்ஸ் ஜேஎஸ் அப்படின்னு இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எரர் வருது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஜேஎஸ் டூல் கிட் அப்படிங்கிறது இப்படி கொடுத்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுத்து நம்மளுக்கு எரர் வந்துச்சு அப்படின்னா ஸோ ஓகே, இதில் வந்து அப்போது இந்த மாதிரி ஒன்று இம்போர்ட் பண்ணி நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இதுக்கு பதில் அதாவது நம்மளோட கிரியேட் ஸ்டோருக்கு பதிலாக கான்ஃபிக் ஸ்டோர் கொண்டு வந்திருக்காங்க. பட் இதில் வந்து ஃபங்க்ஷனாக வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நிறைய எரர்ஸ் வருது. ஸோ கான்ஃபிக் ஸ்டோர் இருந்தால் இருக்கு பாருங்களேன், ரெடியூசர் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ஹான்சர் ஆஃப்லைன் கான்ஃபிக். ஓகே, ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம வந்து இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ வந்து இதில் வந்து இன்னும் அட்வான்ஸாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ பார்ப்போம். ஓகேவா? ரூட் ரெடியூசர் கான்ஃபிக் ஸ்டோர் வந்து ரெடியூசர். ஓகே, ஸோ வந்து இந்த மாதிரி தான் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆப்பில் பாருங்கள், நான் வந்து ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ரிடக்ஸில் ஒரு என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாருங்கள், நம்ம அப்ளிகேஷன் இருக்கா? ஸோ இதுதான் நம்மளோட அப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து நம்ம வந்து டெமோ அப்படிங்கிற அப்ளிகேஷன் வச்சுருக்கோம். ஸோ இந்த டெமோ அப்ளிகேஷன் பாருங்கள், இதுக்குள்ளே இவ்வளோ இருக்கா. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா app.jsல வந்து எல்லாமே கிரியேட் பண்ணிட்டு வந்தோமா. ஸோ இது என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஸ்க்ரீன் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணி ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணி ஸோ அதுக்குள்ளே வந்து ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து நம்ம வந்து ஃபிக்மாவில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனாக பிரிப்போம். ஓகேவா? ஸோ அதனால நம்ம வந்து அது ஒரு மெயின் லாஜிக், அதாவது ஒரு சின்டாக்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஹோம் ஸ்க்ரீன் பிரிச்சுட்டேன். இதுக்கப்புறம் வந்து நம்மளோட இப்போ நம்ம ஒரு சப்ஸ்க்ரீன் இருப்போம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோமா. ஸோ அது கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ app.jsங்கிறதுல வந்து நம்ம ரிடாக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே ஒரு ஃபங்க்ஷன்.
ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரெடியூசர் அப்படிங்கிற ஒன்று கொண்டு வந்திருக்கோம். ரெடியூசர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் கொடுத்துருக்கோம். ஸ்டேட்டோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் மெனு அப்படிங்க, அதாவது அந்த மெனுவை கிளிக் பண்ண உடனே ஓப்பன் ஆகிற மாதிரி. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு வரல, ஏன்னா பாருங்கள் கான்ஃபிகர் ஸ்டோர் வந்து இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் இதை வேணால் ஷார்ட் ஃபார்மில் வேணால் கொடுத்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதை கொடுத்து நம்மளுக்கு எரர் இல்லை அப்படின்னா ஓகே, பட் எரர் வந்துச்சுன்னா நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா வந்து இந்த ப்ராப்பரான மெத்தட் நம்ம கொடுத்துருக்கோம். பட் இதுலேயும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக எரர் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து சொல்யூஷனுக்கு வந்து ஒரு சில டாக்குமெண்டேஷன்ஸ் ரீட் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஸோ இதுக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து ஒரு கான்செப்ட் நம்ம எடுத்து சொல்லித்தரோம் அப்படின்னா ஜஸ்ட் அதை மொக்கையாக சொல்லி தந்துட முடியாது. ஸோ அதை நல்லா ரிவைஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் என்ன எரர் வருது அப்படின்னா மெட்ரோ கனெக்ட். சரி, ஓகே, இதை நம்ம வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது, பட் நம்மளுக்கு வந்து எரர் வரும்னு நினைக்கிறேன். ஸோ வந்துருச்சு, எரர் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ வந்து இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா ரியாக்ட் கான்ஃபிக் ஸ்டோர் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு வருது. ஸோ நம்ம வந்து ஒரு சில டாக்குமெண்டேஷன்ஸ் ரீட் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். பட் இப்போ நீங்கள் வந்து ரெடெக்ஸ் கான்செப்டில் இதை மட்டும் கற்றுக்கோங்க. ஓகேவா? ஸோ வந்து கான்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிட்டு இதில் ஸ்டேட் கொடுத்துருக்கோமா? ஸோ இதில் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம் ஸ்டேட், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இது ரெண்டு பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் இன்னொரு விஷயம் பண்ணணும். என்னென்னா இதை நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கோமா? ஸோ வந்து ஒரு விஷயம் நம்ம எடுக்கிறோம். ஸோ வந்து இது ஒரு டேட்டா, நம்ம வந்து ஒரு டேட்டாவை வந்து ஒரு இதில் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம டேட்டாவை இங்கே கொடுப்போம், ஒரு டேட்டா பேஸில் கொடுப்போமா? ஸோ அதுதான் இங்கே கான்செப்ட். இங்கே ஒரு டேட்டாவை எடுத்து நம்ம வந்து இந்த கான்ஃபிக் ஸ்டோர், அதாவது கிரியேட் ஸ்டோர், ஒரு கடையை வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த கடையில் வந்து அந்த கடையை கிரியேட் பண்ணுறோம். அந்த கடைக்கு வந்து ஒரு பொருள் அனுப்புகிறோம். அந்த பொருளை அனுப்பணும் அப்படின்னா கடையில் என்ன பண்ணுவாங்க? ஒரு இடத்துல வைப்பாங்க. ஸோ அதுதான் நம்ம வந்து டேட்டா அப்படின்னு எடுத்துருக்கோம். ஓகேவா? இந்த டேட்டாவை கொண்டு போய் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரொவைட் பண்ண போகிறோம். வச்சுட்டோம் ஒரு டேட்டாவை எடுத்து. ஸோ அதை எடுத்து மற்ற யூசர்ஸ்க்கு நம்ம சேல் பண்ணால் மட்டும்தானே நம்மளுக்கு வியாபாரம் ஆகும். ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்கே ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த ப்ரொவைட் பண்ணுறது எங்கே போகுது அப்படின்னா இந்த ஹோம் ஸ்க்ரீன் அப்படிங்கிற இந்த ஒரு இடத்துக்கு போகுது. ஸோ இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். இதுதான் வந்து கான்செப்ட். இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மற்ற விஷயங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இங்கே வந்துட்டோமா? ஸோ இங்கேருந்து நம்ம வந்து மெனு பார் கிரியேட் பண்ணல. ஓகேவா? ஸோ நம்ம எங்கே பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்துட்டு கனெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது ரியாக்டோட ரிடெக்ஸில் இருக்குது. ஸோ அதுக்கு இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கோம். பண்ணிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேப் ஸ்டேட் டு ப்ராப்ஸ், அதாவது மேப் அப்படிங்கிறது என்ன? ஒரு வழி மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? மேப் அப்படிங்கிறது ஒரு வழி. ஸ்டேட்டுங்கிறது என்ன? இங்கே நம்ம கொடுத்துருக்க ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ். ஓகேவா? இதுக்கு ஒரு ஸ்டேட் இருக்குது, இங்கே ஒரு ஸ்டேட் இருக்குது. ஸோ ஓகேவா? ரெண்டு ஸ்டேட் கொடுத்துருக்கோம், அதாவது இங்கே இருக்கும், சரி, மெனுவில் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட் இருக்கா? ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்டுக்கும் ஸ்டேட் டு ப்ராப்ஸ் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மேப் அப்படிங்கிறத இதை வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வேல்யூ வந்து ஸ்டேட் டாட் மெனு அப்படின்னு நான் கொடுக்குறேன். அதாவது ஸ்டேட் டாட் மெனு அப்படின்னு கொடுக்கக்கூடாது, சாரி, ஸ்டேட் டாட் நம்ம என்ன வச்சுருந்தோம் அங்கே வேல்யூ அப்படின்னு வச்சுருந்தோம். ஸோ இதை தான் கொடுக்கணும். ஸோ இப்போ கொடுத்தாச்சு. ஸோ இதை கொடுத்ததுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து நம்ம வந்து இங்கே கிளாஸ் கிரியேட் பண்ணியிருப்போமா, இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்போமா? ஸோ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்போர்ட்டுக்கு பதிலாக கீழே போயிட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் அப்படின்னு கொடுத்து இதை கனெக்ட் பண்ணுறோம். பார்த்தீங்களா, ரெண்டு வருதா? ஸோ நம்மளுக்கு ஸோ அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா கனெக்டில் மேப் ஸ்டேட் டு ப்ராப்ஸையும் மெனு பார் அப்படிங்கிற ரெண்டையுமே நம்ம கொடுக்குறோம். ஸோ ஜஸ்ட் வந்து இது நம்மளுக்கு லோட் ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ அதை நான் கொடுத்து பார்க்குறேன் வந்துட்டு. ஸோ இப்போ நம்ம அகைன் சேவ் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓகே, நம்மளுக்கு அந்த எரர் இருக்க தான் செய்யுது. ஸோ நம்ம அதை வந்து டாக்குமெண்டேஷன்ஸ் ரீட் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருந்தேன் டாக்குமெண்டேஷனில் பார்த்தீங்கன்னா கான்ஃபிக் ஸ்டோர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம வேணால் இதை வேணால் இம்போர்ட் பண்ணி பார்ப்போம். அங்கே நம்மளோட app.jsல கான்ஃபிகில் இதை வேணால் நம்ம இம்போர்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இம்போர்ட் பண்ணி பார்க்கலாம். could not be found. ஓகே, ரிடெக்ஸ் ஜேஎஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபவுண்ட் ஆகலை அப்படிங்கிறது வருது. ஓகே, நம்ம இன்ஸ்டால் பண்ணனாலும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எரர் தான் வருது. ஓகேவா? ஹவு டு இன்ஸ்டால் ரிடெக்ஸ் டூல் கிட். பார்த்தீங்கன்னா கிரியேட் எல்லாமே இருக்குது, பட் நம்மளுக்கு வந்து கான்ஃபிக் ஸ்டோரில் கிரியேட் ஸ்டோர் மட்டும் இல்லை. ஆனால் அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. கிரியேட் ஸ்டோர், கிரியேட் செலக்டர் என்ன பண்ணும்? கிரியேட் செலக்டர், அன்சேவ் செலக்டர், ஸ்டேட். ஸோ இதை கொடுத்து பார்ப்போமா? கிரியேட் செலக்டர்னு கொடுத்து பார்ப்போம். ஓகே, கிரியேட் செலக்டர் கொடுத்து பார்ப்போம் ஒன் டைம் வேணாம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இதை ஜஸ்ட் ரிடெக்ஸ்னே இருக்கட்டும்.
ஸோ இங்கே என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கிரியேட் செலக்டர் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ கிரியேட் செலக்டர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் தான். ஓகேவா? ஸோ இதில் எரர் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இன்னும் டாக்குமெண்டேஷன்ஸை நல்லா ரீட் பண்ணணும். ஸோ செலக்டர். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போவும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எரர் தான் வருது. ஸோ இந்த ரிடக்ஸ் கான்செப்டில் இந்த மாதிரி எரர்ஸ் வந்துச்சு அப்படின்னா சால்வ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஓகேவா? ஸோ பரவாயில்ல, பட் நம்ம இன்னும் ரீட் பண்ணி தெளிவாக கிளியர் பண்ணலாம். பட் இப்போ நான் அந்த கான்செப்டில் வரேன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா மேப் டு ப்ராப்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் நம்மளோட அப்ளிகேஷனோட கிளாஸ் நேம், இந்த கிளாஸ் நேம் கொடுத்துருக்கோம். ரெண்டையும் கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், இஃப் திஸ் டாட் ப்ராப்ஸ் டாட் வேல்யூ, அதாவது இங்கே வரக்கூடிய வேல்யூ இருக்கா, இது இங்கே இருக்கும். இந்த வேல்யூவை ப்ராப்ஸில் எடுத்துருக்கோம். ப்ராப்ஸில் எடுத்துட்டு இது வந்து ஓப்பன் மெனுவாக இருந்துச்சுன்னா இதை கொடுக்கணும். அண்ட் இது வந்து க்ளோஸ் மெனு அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா இது வரணும். ஓகேவா? இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கணும். இதுதான் நம்ம கான்செப்டாக எடுத்து பண்ணியிருக்கோம். ஓகேவா? பட் இருந்தாலும் இந்த எரர்னால நம்மளால் அதை சால்வ் பண்ண முடியல. ஸோ அதுக்கு டைம் ஆயிடுச்சு. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? இந்த மாதிரி எரர் இருக்குது. ஸோ இதை நான் சால்வ் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். அதாவது இந்த கான்செப்டை நல்லா கிளியராக சொல்லித்தரேன் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. பட் இந்த எரருக்கு பார்த்தோம் அப்படின்னா மெயின் ரீசன் வந்து இவங்களோட அப்டேட்ஸ் தான். ஏன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இங்கே பாருங்க, நான் வந்து ரிடக்ஸோட கிரியேட் ஸ்டோர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, கிரியேட் ஸ்டோர் ரிடக்ஸ் வந்து டிப்ரிகேட்டட், அதாவது டிப்ரிகேட்டட் அப்படின்னா அதை வந்து அழிச்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ஓகேவா? அதே மாதிரி கான்ஃபிக் ஸ்டோர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா சாரி அக்செப்ட் ப்ளீஸ். ஸோ ஓகேவா? இங்கே நம்ம வந்து கான்ஃபிக் ஸ்டோர் யூஸ் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து கான்ஃபிக் ஸ்டோர் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷனே இல்லை அப்படிங்கிறது வந்துச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுக்கு இப்போ பிரச்சனை. பட் இருந்தாலும் பரவாயில்ல, இதில் ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து கிளியர் பண்ணிவிட்டு, அதாவது அதை வந்து நம்ம சால்வ் பண்ணிவிட்டு நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து யூசர் லாகின், அதாவது இது வந்து பெருசாக ஒரு டேட்டா பேஸில் எப்படி உருவாக்குவாங்களோ அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ இங்கே கூட பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு ஃபங்க்ஷனாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம இதே மாதிரி தான் நம்மளும் யூஸ் பண்ணியிருந்தோம். பட் நம்மளுக்கு எரர் வந்துச்சு. ஓகேவா? ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை இன்னும் அட்வான்ஸாக எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். பட் இருந்தாலும் இப்போ சில சொல்யூஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ நம்ம என்ன சொல்யூஷன்ஸ் கொடுத்தாலும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வர மாதிரி தெரில. ஸோ வந்து கிரியேட் ஓகே, நான் வேணால் கான்ஃபிக் ஸ்டோரே கொடுக்குறேன். ஓகேவா? இதை கொடுத்துட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒன் திங் வேணால் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பார்ப்போம். என்னென்னா இங்கே வந்து நம்ம வந்து இது ஒரு ஆரோ ஃபங்க்ஷனாக ப்ரொவைட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இந்த ஒரு ஃபங்க்ஷனை ப்ரொவைட் பண்ணிவிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இதை வச்சு நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு எரர் வரல. பட் ஸ்டார்ட் ஆகுமா அப்படிங்கிறது செக் பண்ணி பார்ப்போம். நான் வேணால் இதை ரீலோட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, store.getDate is not a function. நம்ம இப்படி யூஸ் பண்ணவே இல்லையே store.getDate. ஓகே, இப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுதா? ஓகே, நம்ம வேணால் இதை வேணால் store.getData அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போமா? ஸ்டோர் கொடுத்தா அதுவே இப்படி தான் வருது. store.get ஸ்டேட் தானே. ஸோ இப்படி யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸ்டோர் ஈக்குவல் டுன்னு போட்டு இப்படி வேணால் கொடுத்து பார்ப்போம். ஸ்டோர் டாட் ஓகே, இப்படியும் கொடுக்க முடியல. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கரெக்டாக அப்படி தான் கொடுத்தாகணும் டேட்டா. ஸோ இல்லாட்டி நம்ம இங்கே இன்னொன்று பண்ணலாம். என்னென்னா இந்த கான்ஃபிக் இருக்குல்ல, ஸோ இதை நம்ம வந்து அப்படியே கட் பண்ணி, ஓகேவா, இந்த இடத்துல கொடுத்து பார்ப்போம். பட் இங்கே கொடுத்தா எரர் தான் வருது. ஸோ இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி இந்த இடத்துல வேணால் இப்போ இந்த இடத்துல கொடுத்து பார்க்கலாம். இப்போ இங்கே என்ன வருது? எக்ஸ்பெக்டடா? ஓ, இங்கே இன்னும்
ஓகே, இதை நம்ம ரிமூவ் பண்ணி பார்ப்போம். எப்பவுமே அதோட தான். ஸோ ஓகே, நம்மளால் இங்கே கொடுக்க முடியல. ஓகேவா? ஸோ நம்ம வந்து இதை வந்து இங்கே தான் கொடுக்கணும். பட் இப்போ கொஞ்சம் கரெக்டான மாதிரி தெரியுது. பட் இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில எரர்ஸ் நம்மளுக்கு ஷோ பண்ணுது. ஓகேவா? அந்த மாதிரி டாக்குமெண்டேஷன்ஸ் நான் ரீட் பண்ணும்போது தான் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஐடியா கிடைக்குது. பட் இருந்தாலும் இன்னும் டைம் எடுத்துக்கும். இதுக்கு கண்டிப்பாக டைம் எடுத்துக்கும். ஓகேவா? யூசர் இன்ஃபோ அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ஜஸ்ட் இது யூசர் இன்ஃபோ அப்படிங்கிறது யூசர் லாகின் இருக்கு. யூசர் இன்ஃபோ அப்படிங்கிறது இங்கே இல்லை. யூசர் இன்ஃபோ இருக்கா? இல்லை, யூசர் இன்ஃபோ அப்படிங்கிறது இல்லை. கெட் ஐட்டம் தான் இருக்குது யூசர் இன்ஃபோவில். ப்ரீலோடா? ஓகே, ப்ரீலோட் அப்படிங்கிறது இதாக இருக்குது. ஸோ ப்ரீலோடில் ஒரு டேட்டா இருக்குது, அதில் ரெடியூசர் இருக்குது. ஸோ ஸ்டோரில் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, நம்ம பரவாயில்ல, இதை பார்த்து சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ பிரச்சனை இல்லை. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி டாக்குமெண்டேஷன்ஸ் ரீட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால தான் நான் அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்கிறேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த வீடியோவில் ரிடக்ஸோட ஒரு சில கான்செப்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் வந்து பார்ப்போம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா. ஆப்பா, இங்கே சாரி கைஸ், நான் வந்து இங்கே ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். என்னன்னா, இங்கே பாருங்களேன், நான் ஆப் கொடுக்குறதுக்கு பதிலாக ஹோம் ஸ்க்ரீன் நான் கொடுக்கணும். கண்டிப்பாக நான் வந்து அதை கொடுக்காம விட்டுட்டேங்க. ஸோ இதை நம்ம சேவ் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே வந்து நான் அந்த தப்பு பண்ணியிருக்கேன். இருங்க, நம்ம அந்த இதை வந்து சரி பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதை இப்படி சேவ் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு எரர் வருதா? ஸோ வருது. கான்ஃபிக் ஸ்டோர். ஓகே, நம்மளுக்கு அப்போ எரர் வருது. பட் இருந்தாலும் அது ஒரு எரர். ஓகேவா? ஸோ நம்ம இங்கே வந்து ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை ஹோம் ஸ்க்ரீன் கொடுத்தா மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கே ஆப் கொடுத்தாச்சு. ஓகே, இதில் ஹோம் ஸ்க்ரீன் கொடுத்தாச்சு. ஸோ வந்து ஓகே, நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சால்வ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எரர் தான் வருது. பட் இருந்தாலும் நம்ம ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம ட்ரை பண்ணுறதுல தப்பு இல்லை. ஸ்டோர் டாட் கெட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன், இட் இஸ் அன்டிஃபைன். ஸ்டோர் டாட் இது எங்கே இருக்குது? ஃபஸ்ட்டு நான் வந்து இப்படி ஒன்று கொடுக்கவே இல்லையே. ஸ்டோர் டாட் கெட், இருங்க, இதை நம்ம சொல்யூஷன் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இது நம்ம லைவ் செஷன் மாதிரி தான் போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, எனக்கு இப்படி தான் எரர் வருது. ஸ்டோர் டாட் கெட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது தான் எரர் வருது. நான் ஸ்டோர் டாட் கெட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணவே இல்லையா? ஓகே, இதில் நான் இங்கே பாருங்க, நம்ம ரூட் யூஸ் பண்ணியிருக்கோம். ரூட்னா அது நான் வேறு நேம் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரொவைடரில் நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோமா? ஸோ src/index.js ஸ்க்ரீன் நேவிகேட்டர், நம்மளோட ஆப்பில் நேவிகேட்டர் அப்படிங்கிறத ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோர் ஃப்ரம், ஓகே, ஸ்டோர் நம்ம தனியாக இம்போர்ட் பண்ணுமா? ஓகே, ஸ்டோர் இம்போர்ட் பண்ணுமா? இல்லையே, ஸ்டோர் இம்போர்ட் பண்ண அவசியம் இல்லை. ஓகே, பரவாயில்ல. இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எரர்ஸ் வருது. பட் இருந்தாலும் ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சால்வ் பண்ணிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு சொல்யூஷனோட வரேன். பட் இருந்தாலும் இப்போ உங்களுக்கு ஒரு சில எரர் வந்துச்சு அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ நான் இதோட ஸ்டாப் பண்ணிட்டு போகிறதுக்கு ரீசன் என்னன்னா, இது வீடியோ. பட் லைவ் ஸ்ட்ரீமாக இருந்தோம் அப்படின்னா உட்காந்து சால்வ் பண்ணலாம். பட் இது வந்து வீடியோ அப்படிங்கிறனால நான் வந்து இதை பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டு போகிறேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணிட்டு இதில் வந்து என்ன சொல்யூஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்களும் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இதுவும் வந்து கிரியேட் ஸ்டோர் தான் கொடுத்துருக்காங்க. பட் கிரியேட் ஸ்டோர் அப்படிங்கிறத தூக்கிட்டாங்க. ஸோ நம்ம அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா பழைய கான்செப்டையும் புது கான்செப்டையும் எடுத்து மிங்கிள் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கான்செப்ட் வச்சு தான் நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் நிறைய கோட்லேயுமே இதாக இருக்குது. ஸோ ஓகேவா? ஸோ அதனால தான் நம்மளுக்கு கன்ஃபியூஷன். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, நெக்ஸ்ட் வேலை சொல்லித்தரேன். ஓகே, பை.